இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சு, அன்பினை பெறுவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் நீங்க உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கலியினுடைய கீழ்மை, கலியினுடைய கொடுமை அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா. இதெல்லாம் வெகு சீக்கிரத்தில் முடிய போகுது, அதனால தான் அநீதிகள் வலிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை மகான்கள் முன்னாடியே சொல்லி இருக்காங்க. பாரதியார் சொல்கிறாரு, அவர் வெறும் தேசபக்தர் மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த தெய்வ பக்தரும் கூட இல்லையா. அவர் தேசபக்தியை மட்டும் பாடலை, எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் தோணாத தத்துவ கருத்துக்களை கூட அவர் ஆழ்ந்து சிந்தித்து பல விஷயங்களை சொல்லியிருக்கார். வரும்பொருள் உரைக்கக்கூடியவர். ஆடுவோமே பொருள் பாடுவோமேன்னு அடிமையாக இருக்கிறப்பவே பாடிய நல்ல உள்ளம், அவரோட ஆன்மீக ஈடுபாடும் நல்ல உள்ளமும் அவ்வளவு சிறப்பானது. அவர் சொல்கிறாரு, தேசபக்தி ஒன்று தான் அப்படின்லாம் நாம் நினைக்க முடியாத அரிய உண்மைகள்லாம் இருக்குது. அதனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா நெல்லையப்பர் அப்படின்னு ஒருத்தர் பாரதியை பற்றி சொல்கிறாரு. அவருடைய நூலில் அது ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. அப்போ பாரதியை பற்றி அதில் சொல்கிறாரு, அவர் ஒரு தீர்க்கதரிசி ஆவார். பூலோகத்தில் புதியதோர் சக்திய யுகம் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் பல இடங்களில் பாடியும் எழுதியும் இருக்கிறார். ஒரு பாடலில் சொல்வார், வீழ்க வலி கலியின் வலியெல்லாம் கிருதயுகந்தான் நேவுகவே அப்படின்னு சொல்வார். இன்னொரு பாடலில் சொல்கிறப்போ, பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண்முன்னே மெய்க்கும் கிருதயுகத்தினையே கொணர்வேன், தெய்வ விதி இதுதான் தெய்வத்தோட விதி அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த கலி வீழும், அதை வீழ்த்திட்டு பூலோகத்தாருடைய கண்ணுக்கு முன்னாடியே கிருதயுகத்தை கொணர்வேன். அது முடிகிற வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை அவர் சொல்கிற வார்த்தை. நான் இந்த கலியை வீழ்த்துவேன். அதுவும் எப்படி வீழ்த்துவேன்? கொன்று வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்கிறார். பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண் முன்னே மெய்க்கும் கிருதயுகத்தினையே கொணர்வேன், தெய்வ விதி இதே. அந்த வருஷம் இந்த காலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வத்தோட கட்டளை என்னன்னா, அந்த யுகம் முடியறதுக்கு முன்னாடியே அதை வீழ்த்திட்டு நம்ம அடுத்த சத்திய யுகத்தை கொண்டு வர முடியும். அதாவது முயன்றால் முடியும். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், முன்னாடியே முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அநீதி மலியும் பொழுதே ஆண்டவன் வருவார், இந்த காலத்தை சத்திய யுகமாக மாற்றுவார் அப்படின்னு சொல்கிறார். தெய்வ விதி இதே அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு கடவுள் அங்கே கன்செஷன் கொடுத்துருக்காரு. ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ மனுஷா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அவர் சொல்லி இருக்கிற மெய்க்கும் கிருத யுகத்தினையே கொணர்வேன், தெய்வ விதி இதே அப்படின்னு சொல்கிறார். நான் கொண்டு வருவேன்னு அவர் சொல்லலை, தெய்வ விதி இதேன்னு சொல்கிறாரு. இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, கிருதயுகத்தை கேடின்றி நிறுத்த விரதம் நான் கொண்டனன். கிருதயுகத்தை கேடு இல்லாமல், அதாவது எந்த தொந்தரவும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிருதயுகத்தை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நான் விரதம் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு போராட்டம் நடத்துறது, ஒரு விரதம் மேற்கொள்கிறது, அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு விஷயத்துக்காக அது நடக்கணும்னா அதை விரதமாக மேற்கொண்டு செய்து முடிக்கிறது. அது மாதிரி கிருதயுகத்தை கேடின்றி நிறுத்த விரதம் நான் கொண்டனன், என் மனசில் அந்த விரதத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி இன்றைக்கும் கோவிலுக்கு போகிறவங்க நிறைய பேர், பெரியவங்களாம் என்ன வேண்டிக்குவாங்க, தனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டிக்கிறவங்களும் உண்டு. அது ஒரு சாரார். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இறைவா இந்த கலியுகத்தில் இப்படி நடக்குதே, உனக்கு கண் தெரியலையா, பார்க்கலையா, இதை செய்யக்கூடாதா, இப்படி காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு வேண்டிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். பொதுவாக நல்ல விஷயங்களை வரணும் அப்படின்னு வேண்டக்கூடியவங்களும் அதிகம். இன்று நாம் தேவர்களை அழைக்கிறோம். இந்த மண்ணுலகத்திலே மீண்டும் கிருதயுகத்தை நாட்டும் பொருட்டாக
அறிவீனம். ராட்சசர்களை யார் யாரையெல்லாம் உண்மையான அரக்கர்கள்னு லிஸ்ட்டு போடுறாரு பாருங்க. அறிவீனம், அசுத்தம், வறுமை, சிறுமை, நோய், கொடுமை, பிரிவு, அநீதி, பொய், இவங்கெல்லாம் அரக்கர்களாம் என்ற ராட்சச கூட்டங்களை அழித்து மனித ஜாதிக்கு விடுதலை தரும் பொருட்டாக இந்த அரக்கர்கள்கிட்டேருந்து காப்பாற்றி ஜனங்களுக்கு விடுதலை தரும் பொருட்டாக அப்படின்னு பாரதியார் எழுதியிருக்கார். அவருடைய எழுத்தால் எழுதியிருக்காரு பத்திரிகையில். அசத்தியமும் அதர்மமும் மிகுந்த கலியுகம் ஒழிந்து புதியதோர் சத்தியுகம் கிருதயுகம் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு நடப்பையும் உலக போக்கையும் ஆழ்ந்து நோக்குவோர் இன்று தெளிவாக காணலாம். அதை விட முக்கியமான ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லியிருக்காரு. தமிழ் ஜாதியை பற்றி, ஜாதின்னா அது தமிழ் ஜாதின்னு பிரிக்கிறார் பாருங்க. மற்ற இப்போ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு இன்னைக்கு இருக்கிற ஜாதியாக அவர் ஜாதியை பார்க்கல. தமிழ் ஜாதியை பற்றி பாரதியார் கூறும்போது உறுதிமொழியை இறுதியாக கூறி இந்த உரை எழுதினவர் அப்படி சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் அப்படின்றார். இந்த நிமிஷத்தில், இது பாரதியாருடைய வாசகம், இந்த நிமிஷத்தில் தமிழ் ஜாதியின் அறிவு கீர்த்தி வெளி உலகத்தையே பரவாமல் இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் தமிழ் அறிவொளி சற்றே மங்கி இருந்ததையும் அறிவேன். ஆனால் போன நிமிஷம் போய் தொலைந்தது. போன நிமிஷம் என்பது போய் தொலைந்தது. இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை. நாளை வரப்போவது சத்தியம். மிகவும் விரைவிலே தமிழின் ஒளி உலகம் முழுவதிலும் பரவாவிட்டால் என் பெயரை மாற்றி அழையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு வீரமாக சவாலாக சொல்கிறார் பாருங்க. தமிழோட ஒளி உலகம் முழுசும் பரவப்போகுது, இது சத்தியம் அப்படின்றார். மிகவும் விரைவிலே தமிழின் ஒளி உலகம் முழுவதிலும் பரவாவிட்டால் என் பெயரை மாற்றி அழையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த கலிகாலம் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இந்த கலிகாலத்தில் கொடுமை சீக்கிரமே மாறப்போகுது, நல்லது நடக்கத்தான் போகுது, நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க, நான் சொன்னேன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வேணுன்னா நீங்கள் என் பேரை கூட மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை உறுதியாக சொல்கிறார். இதை வள்ளல் பெருமானார் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பாருங்க. கலியுகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். வள்ளல் பெருமானார் கலியுகத்தை பற்றி எப்படி சொல்கிறார் அப்படின்னா, கலியுகத்தின் தாற்பயம் முதல் யுகத்துக்கு நாள் 8. அவர் அப்படி துல்லியமாக ஏதோ கணக்கு போட்டு சொல்கிறார் பாருங்கள். கலியுகத்தின் தாற்பயம் முதல் யுகத்துக்கு நாள் 8, இரண்டாவது யுகத்துக்கு நாள் 6, மூன்றாவது யுகத்துக்கு நாள் 4, நாலாவது யுகத்துக்கு நாள் 2, ஒரு தினத்திற்கு நாழிகை 60, நிமிஷம் 2,16,000, 2 நாளைக்கு 4,32,000 நிமிஷம். இவ்வண்ணமே 4, 6, 8 முதலியவற்றிற்கும் கொள்க, கணக்கிட்டு கொள்க. ஆக நாள் 20க்கு நிமிஷம் 43,20,000. இதை புழுக்குறியில் வருஷமாக சொன்னது. இதை தான் புழுக்குறியில் வருஷமாக சொன்னாங்க. முதல் யுகம் களங்க மார்க்கம், இரண்டாவது யுகம் திராவக மார்க்கம், மூன்றாவது யுகம் நவநீத மார்க்கம், நாலாவது யுகம் பஸ்ம மார்க்கம். பஸ்ம மார்க்கம். ஆதலால் மேற்குறித்த பஸ்மத்தை மேற்குறித்த வருஷத்தில் முடித்து உட்கொண்ட புருஷனாகிய சித்தனுக்கு கலிபுருஷன் என்று பெயர். இந்த பஸ்மத்தை உட்கொண்ட
புருஷனாகிய சித்தனுக்கு கலிபுருஷன் என்று நாமம் வந்தது. மேற்படி பஸ்மத்தை 2 தினத்தில் முடித்து கர்ப்பம் கொண்டு தேக சித்தியை பெற்று திருஷியப்படாமல் மேற்படி புருஷன் தனது சங்கல்ப விகல்பங்களால் இவ்வுலகத்தை தோன்றலாதி அசைவுகள் செய்வித்து ஆடுகின்றான். கலிபுருஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த உலகம் முடிவதற்கு இன்னும் 27 ஆண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் புருஷன் செயல் நடவாது. புருஷன் செயல்னா இந்த கலிபுருஷனுடைய செயல் நடவாது. ஞான சித்தன் செயல் உண்டாம். இந்த கலிபுருஷன் பஸ்ம மார்க்கத்தில் எல்லாத்தையும் செய்து உண்டு முழுங்கிட்டானே, அந்த உட்கொண்ட புருஷனாகிய சித்தனுக்கு இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே, அதாவது இந்த கலியுகம் முடியறதுக்கு, இந்த உலகம் முடிவதற்கு இன்னும் 27 ஆண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் புருஷன் செயல் நடவாது. கலிபுருஷனுடைய செயல் நடவாது. ஆனால் வேற யாருடைய செயல் நடக்கும்? ஞான சித்தன் செயல் உண்டாம். இதுக்கு வருஷம் சொல்கிறாரு. ஆங்கீரச ஆண்டு புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். அவர் சொல்கிற கணக்குப்படி ஆங்கீரச வருஷம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள்லேருந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் சொல்கிற கணக்குன்னா இவர் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மணி நிமிஷம் அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களுக்கு இதை சுத்தமாக துல்லியமாக ரொம்ப அருமையாக புரிஞ்சிக்க முடியும். அது எப்போன்றது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா தெரியும். அதை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்கிறப்போ என்ன சொல்கிறாரு? 5000 ஆண்டுக்கு மேல் அதிசயங்கள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்கிறார். இந்த 5000 வருது, கலியுகம் 5000. அப்போது ஏராளமான அதிசயங்கள் காத்துட்ருக்கு. 5000 ஆண்டுக்கு மேல் அதிசயங்கள் மெத்த உண்டு. பொய்யேதும் இல்லையடா. நான் சொல்கிற இந்த விஷயத்தில் பொய்யேதும் இல்லையடா. உலகம் அது உய்ய புண்ணியர் வந்து அவதரித்த புதுமை என்ன சொல்வேன், நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். என்னன்னு சொல்லி இந்த ஆச்சரியத்தை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்கிறாரு. பாரதியார் என்ன சொல்கிறாரு? அவருடைய பாணியில் தமிழோட ஒளி உலகம் முழுசும் பரவப்போகுது, நேர்மையான ஆட்சி வரப்போகுது, கலியோட வலியெல்லாம் விழப்போகுது, சத்திய யுகம் வரப்போகுது அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். வள்ளல் பெருமான் கரெக்டாக ஆங்கிரச வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில் 3ஆவது நாளில் இந்த அதிசயம் நடக்கும் அப்படின்றார். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அதே மாதிரியே 5000 ஆண்டுக்கு மேல் அதிசயங்கள் மெத்த உண்டு, பொய்யேதும் இல்லையடா. உலகம் அது உய்ய புண்ணியர் வந்து அவதரித்த புதுமை என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி மகான்கள் எல்லாரும் இந்த கலியோட வலிமை குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆண்டவற்றை விண்ணப்பிச்சு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்த பதிலை தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே மக்கள் மேலே கருணை வெள்ளம் கொண்ட மனம் உடையவங்க இல்லையா? கருணை வடிவானவர்கள். வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் படுற துயரம் அவரால் தாங்கிக்க முடியுமா, பொறுத்துக்க முடியுமா? அவங்களாம் அவ்வளவு மென்மையான அருள் உள்ளம் கொண்டவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க. அதனால் இதெல்லாம் நடந்து இருக்கும். அப்படி மகான்கள் இவ்வளவு சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் இதே அந்த இவங்களுடைய பாடல்களை, அது நல்ல வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சக்தி ஏற்படும், ஒரு பவர் ஏற்படும், ஒரு உயிர் உண்டாகும். பொம்மைக்கே உயிர் உண்டாக்குனதாக கதைகள்லாம் அப்போ சொல்லுவாங்க. ஒருத்தர் 4 பேர் வித்த தெரிஞ்சவன், ஒருத்தர் அது காட்டு வழியால் பயணம் பண்ணாங்க. ஒருத்தன் என்ன பண்ணால் மரக்கட்டையை எடுத்து பொம்மையை செதுக்குனா. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணால் அங்கலட்சணங்கள்லாம் ஒழுங்காக பண்ணால். இன்னொருத்தர் அதுக்கு ஆடை அணிகளை ஆடை தச்சு கொடுத்தான். ஒரு டெய்லர் தொழில் தெரிஞ்சவன் ஆடைகள் தச்சு போட்டான். ஒரு இரவில் நடக்குதான். இன்னொருத்தர் என்ன செய்தான், அணிகலன்கள்லாம் போட்டு விட்டான்.
அதுக்கப்புறம் அடுத்த 4ஆம் அவன் என்ன பண்ணால் அந்த பொம்மைக்கு உயிரூட்டினான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க, கிராமிய கதை. 4 பேர் பயணத்தில் போகும்பொழுது காட்டு வழியில் ஒரு நாள் இரவு தங்கும் பொழுது அப்படியெல்லாம் செய்தாங்க. பொம்மைக்கு உயிரூட்டினான் அப்படி எதுவுமே திரும்ப 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 சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு ஆற்றல், அதுக்கு ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி உண்டாகும். ஒரு கல்லையும் ஸ்பூனையும் கூட அசைச்சு இன்னைய விஞ்ஞானிகள் அசைச்சு காட்டுறாங்க. சில பேர் அதை செய்ய முடியும்னு காமிக்கிறாங்க. தரையிலேருந்து மேலே உயரத்தில் மிதந்து காமிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் சொன்னதை, தமிழர்கள் சொன்ன விஷயத்தை பல ஆய்வாளர்கள் ஆய்வு மூலமாக செய்து காமிக்க கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உண்மைகள் நம்மோட தவசிகள் நிறைய வித்தைகள் பண்ணியிருக்காங்க. நம்ம பரம்பொருள் பண்ணாத வித்தையா? அப்பப்பா, அவர் ஊசியோட நுனி இருக்குல்ல, அதில் தலைகீழ நின்று வித்தை காமிச்சாராம். நம்ம திருவிளையாடல் புராணத்தோட ஒரு கதையில் அப்படியெல்லாம் வித்தை காமிச்சிருக்காங்க. அந்தரத்தில் நின்றுட்டு, அந்தரத்தில் ஊசி நிற்குமா, அது மேலே தலைகீழே இவர் நிற்பாராம், அதில் வித்தையெல்லாம் பண்ணுவாராம், களைக்கூத்து வித்தையெல்லாம் அப்படி பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு திருவிளையாடல் புராண கதைகளும் ஒரு ஒரு அற்புதம். அதுபோல் மாணிக்க வாசகர் கதை சமீபத்திய கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நிறைய பரியாக்குறாரு, நிறையாக்குறாரு, குதிரைக்காரனாக வந்து அவ்வளவு வித்தை காமிக்கிறார். இதுவரைக்கும் எந்த குதிரைக்காரனும் பண்ணாத எக்ஸசைஸ்லாம், அதாவது விதவிதமான குதிரைகளை வச்சு செய்யக்கூடிய அவ்வளவு ஆற்றல் மிகு வித்தைகள்லாம் பண்ணி காமிக்கிறார் மதுரை நகரத்தில். உருவமே இல்லாத பரம்பொருள் உருவத்தோடு வந்து மதுரைக்கு வந்து மாணிக்கவாசகருக்காக அப்படியெல்லாம் அற்புதங்கள் பண்ணி இருக்காரு. இப்படி மகான்கள் எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. எல்லாம் எந்த ஞான பாடல்கள் எடுத்து பாருங்கள், அதுலேருந்து இப்படி தான் வரும். அதாவது இந்த கலியுகம் முடிய போகுது, அடுத்தது சத்திய யுகம் வரப்போகுது, அதில் நல்லது நடக்க போகுது, இதை படிங்க அந்த நல்லது நடக்கும், இதை படிங்க அது ஜெயிச்சிடலாம். ஞான சம்பந்த பெருமான் அவருடைய தேவாரத்தில் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பதிகத்திலையும் முடிகிற போது ஒரு 10வது பாடல்னு வச்சுக்கோங்க, அந்த 10வது பாடலில் சொல்லுவார், இந்த பதிகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன பலன் கிடைக்கும், கலியோட வலிமையெல்லாம் தொலையும், உங்களோட வினைகள்லாம் போகும், நல்லது நடக்கும், உங்களுக்கு செல்வம் சேரும், உங்களுக்கு புகழ் சேரும், உங்களுக்கு கல்வி சேரும் அப்படின்னு உங்களோட எல்லா தொந்தரவுகளும் குறையும், பாவங்கள் அழியும். ஒவ்வொரு பதிகத்தோட முடிவு பாடலில், இறுதி பாடலில், 10வது பாடலில் கட்டாயமாக இப்படி சொல்லியிருப்பார். அந்தந்த பதிகங்களை மட்டுமாவது படித்தா கூட அது ஒரு குறிப்பிட்டது நடக்கலாம். இந்த நல்லவங்களோட வார்த்தைகளை திரும்ப திரும்ப அருட்பாடல்களை பற்றி நான் சொல்கிறதுக்கெல்லாம் உண்மையிலே இதுதான் இதை சொல்ல ஆரம்பித்தது உண்மையான காரணம் இதுதான். வள்ளல் பெருமான் எப்பேற்பட்ட மகான். அவருடைய இறுதி காலம், மாணிக்க வாசக பெருமானுடைய இறுதி காலம், அதெல்லாம் அப்படியே ஒரு கற்பனையில் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்க்க முடியுமா? சாத்தியமா? ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியமா? அந்த காலத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவருடைய கதையில் வருவாங்க, திருவரங்கத்தில் பெருமானை உள்ளே போய் பார்ப்பாங்க, காற்றோட கலந்து போயிடுறாங்க. அவங்க எங்கே போனாங்க அப்படின்றது அடியார்களுக்கு மனசுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் மற்றவங்களுடைய கண்களுக்கு அவங்கள காணாம இந்த உருவத்தை காணாமல் மறைக்கிறாங்கல்ல. வள்ளல் பெருமான் அது மாதிரி இந்த உருவத்தை காணாமல் மறைச்சிக்கிட்டார்ல. மாணிக்க வாசகர் பெருந்தகை எங்கே என்னையா இந்த இதுக்கு பொருள் என்ன, பாட்டுக்கு பொருள் என்னன்னா, பொருளா தோ இவன் தான் பொருள் அப்படின்னு சிதம்பரத்தில் உள்ளே போகிறார், காணோம்ல. அப்போ இந்த அற்புதங்கள் நடக்குது அப்படின்னா, ஒரு சாம்பலாக ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சிருந்த சாம்பல் பூம்பாவையாக எழுந்து வெளியில் வருதுன்னா, பூன்பாண்டியன் அவ்வளவு அரசன், பூனோடு இருந்த ஒருத்தன், ஒரு வெறும் திருநீர் போட்டு தடவி விட்டு ஒரு பதிகம் பாடினா பூன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறனாக ஒரு அரசன். அவன் சமணர்களை ஆதரிக்கிறான்ற காரணத்துக்காக சமணர்கள் செய்த பாவம் பாண்டியனுக்காகவே அப்படின்னு பாடுறாரு. எல்லா துன்பமும் பாண்டியன்கிட்ட வருது, பாண்டியனுடைய துன்பத்தை ஞானசம்பந்தர் போக்குறாரு.
நாவுக்கரசர் கதையில் பாருங்கள், ஒரு பாம்பு கடித்தவனை எழுப்புறார். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ஒரு ஆட்சி இது அம்மையாரை, பாம்பு அரவம் செஞ்சு அம்மையாரை எழுப்புறாங்க. இப்படி இவங்கெல்லாம் அற்புதம் பண்ணுறாங்கன்னா ஏன் பண்ணுறாங்க? அவங்களுக்கு இறந்தவர்களை எழுப்புறது அவங்க வேலை கிடையாது. நாம் நம்பிக்கிறதுக்காக, நம்முடைய சிற்றறிவுக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக. அவங்களுடைய திருவிளையாடல்களை பார்த்து, ஆஹா, செத்த குழந்தை எழுந்ததுன்னா இதுவும் நடக்கும், நம்முடைய பிரார்த்தனையும் பலிக்கும் அப்படின்னு நாம் நம்பணும். நமக்காக அவங்க அந்த திருவிளையாடலை பண்ணி காமிக்கிறாங்க. இறைவன் இப்படியெல்லாம் வரார், பூமிக்கு வருவார் அப்படின்னா அவன் பூமிக்கு வருவார். ஆனால் அந்த உருவம் ஞானத்தால் உருவாக்கப்பட்ட உருவம். நம்ம உருவம்லாம் மாயையால் உருவாக்கப்பட்ட உருவம். அந்த ஞான வடிவு இருந்தால் தான் அது, இந்த தேகமே ஞான வடிவாக இறைவன் அருளால் மாற முடியும். அப்படி மாறும்போது ஞான வடிவு பிரபஞ்சத்தோடு கலந்து காணாமல் போகிறது. இந்த மாயையால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்புக்கு தான் இறப்போண்டு பிறப்போண்டு. அப்போ எல்லா மகான்களும் சொன்ன அந்த அற்புதம் வெகு விரைவில் நடக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றுபட்டு, எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கலியுக கொடுமைகள் அழியணும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் வேண்டிக்கணும், இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். அந்த சத்திய யுகம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கணும். முதல் பதிவில் பாரதியார் அந்த பாட்டை பாடியிருப்பார், கலியின் வீழ்க கலியின் பலியெல்லாம் அப்படின்ற பாடல். அது மாதிரி அருட்பாடல்களை, இந்த ஞான நூல்களை படிக்க 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 நிச்சயமாக நல்லதே நடக்கும். எப்பவும் நல்ல சொற்களுக்கு நல்ல வலிமை உண்டு. அதெல்லாம் மறை, இவங்க சொன்னது எல்லாமே மறை. வேதம், வேதம் எப்போதும் பொய் சொல்லாது. சத்தியம் மட்டுமே வேதம், வேதமே சத்தியம். அப்போது நல்லவங்க சொன்ன சொல், அதுக்கும் உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க, நல்லவங்க மகான்கள் சொன்ன சொற்கள் அவங்க வெகுளி கூறினும் அருளி கூறினும் அவ்வப்பயனை பயந்தே விடும் மொழி அப்படின்னு. அவங்க ஒருத்தர் ஒரு பெரியவங்களாக இருக்காங்க, மகானாக இருக்காங்க, இறை சிந்தனையோடு இருக்காங்கன்னா அவங்க கோபமாக சொன்னாங்கன்னா அதுவும் பலிக்கும். அதான் கொக்கென்று நினைத்தனையோ கொங்கனவாக்கதை, அதுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுட்டு தான் போயிருக்காங்க பெரியவங்க. அவங்க கோபமாக பார்த்தாங்கன்னா அது எரிஞ்சு போச்சு. அருளி கூறின், அதான் குழந்தை, இறந்த குழந்தை எழுந்து வெளியில் வருது. அதுபோல் பெரியவங்களுடைய சொற்களுக்கு எப்போதும் பலன் உண்டு. நல்ல விஷயத்தை கேட்கணும், அந்த சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அது மாதிரி இந்த நல்ல ஞான நூல்களை படிக்கலாம், படிக்க கேட்கலாம், பிறர் சொல்ல கேட்கலாம். நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய மனசில் ஆழமாக பதியும். நம்ம ஆழ் மனசுக்கு போன எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். ஆழ் மனசில் பதிவான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அப்படின்ற போது அதுவே ஒரு கூட்டாக நிறைய பேர் சேர்ந்து செய்தால் அந்த கூட்டு பிரார்த்தனையின் பலனாக இந்த கலியுகத்தின் வேகங்கள், கொடுமைகள், இப்போ எங்கே பார்த்தாலும் போர், எங்கே பார்த்தாலும் விபத்து, எங்கே பார்த்தாலும் தவறுகள், அந்த கலியின் கொடுமைகள் வீழ்ச்சி அடைஞ்சி ஒரு சத்திய யுகம் வரணும், அமைதியான அன்பான நல்ல வாழ்க்கையை வாழணும் மக்கள் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா நினைக்கலாம். வாங்க நாம் நினைக்கலாம் அப்படின்னு உங்களையும் கைகோர்த்து, மனித சங்கிலின்னு சொல்லுவாங்க, சில போராட்டங்களுக்கு எல்லாரும் கைகோர்த்து நிற்பாங்க, அதை மனித சங்கிலின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் படுக்கையில் உடல் நிலை சரியில்லாமல் எங்கேயோ படுத்திக்கிட்டு இருக்கிறப்போ எங்கேயோ கூட்டு பிரார்த்தனை செய்து அவர் நலமாக்கி எழுந்து வந்தார். இறப்புன்றது இயற்கை, அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிறார். கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் இருந்தது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோமா இல்லையா? அதுபோல் எல்லாரும் ஒரே நேரத்தில் சிந்திப்போம், இந்த கலியினுடைய இந்த கொடுமைகள்லாம் வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி
அதில் இருக்கிற அரக்கர்களை சொல்கிறாரு பாருங்க அவர். எது எதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் அந்த அரக்கன் இந்த அரக்கன்னே ஒவ்வொரு கதையில் வரும். அந்த அரக்கனை இவங்க வந்து அழிச்சாங்க. அம்பாள் சில அரக்கனை அழிப்பாங்க, பரமசிவன் ஒரு சில அரக்கர்களை அழிப்பார், முருகன் வந்து சில அரக்கர்களை அழிப்பார், கிருஷ்ணன் வந்து சில அரக்கர்களை அழிப்பார். இப்படியெல்லாம் கதைகள் சொல்கிறாங்க. நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிற அந்த அரக்கர்களை எல்லாம் பாருங்கள், எந்த அளவுக்கு மோசமான அரக்கர்கள் இன்றைக்கி அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அரக்கர்களை அவர் சொன்ன மாதிரி இருக்குது. அந்த அரக்கர்களை பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் அரக்கர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த அரக்கர்களை எல்லாம் அழிக்கணும், அவங்களையெல்லாம் அழிச்சிட்டு நம்ம பாரதியார் சொல்லுவார், அந்த அரக்கர்கள் அளவை சொல்லுவார். யாரெல்லாம் கெட்ட குணங்கள் அத்தனையும் அரக்கர்கள் லிஸ்ட்டில் அவர் சொல்லிடுறார். அந்த மாதிரி இந்த அரக்கர்கள்லாம் அழியணும். என்னென்ன அரக்கர்கள் பாருங்கள்: அறிவீனம், அசுத்தம், வறுமை, சிறுமை, நோய், கொடுமை, பிரிவு, அநீதி, பொய் என்ற ராட்சச கூட்டங்களை அழித்து நம்ம மனித ஜாதிக்கு நல்ல வாழ்வு, விடுதலை வாழ்வு, சுதந்திர வாழ்வு, ஆன்மீக வாழ்வு மலர நம்ம எல்லாரும் மனசார இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். கை தூக்கி ஒற்றுமையாக வேண்டிக்கணும். வாங்க எல்லாரும் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் போகிறோம், எங்கே பார்த்தாலும் அநீதிகள், எங்கே பார்த்தாலும் கொடுமைகள், ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயங்கள். இந்த விபத்துக்கள் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி கும்பல் கும்பலாக கொத்து கொத்தான்வாங்க, இப்படி ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம். வாங்க எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி மம்மின் அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்சவங்க, இந்த பதிவை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாரும் மனசார வேண்டிக்குவாங்க. வாழ்க வளமுடன். எப்பவும் நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும். நம்ம நினைப்போம், அந்த நினைக்கிற இடத்துல நம்மளை நம்ம இணைச்சிக்குவோம். ஆன்மீக இணைப்பாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழி என்னாலும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் நல்ல ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.